ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை விமான நிலையம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ திட்டம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து 14லிருந்து 15 மீட்டர் உயரத்தில் நெடுஞ்சாலையின் மேம்பால சாலையும் 18லிருந்து 20 மீட்டர் உயரத்தில் மெட்ரோ ரயில் மேம்பால பாதையும் அமைக்கப்பட போகிறாங்க. ஏப்ரல் 2023 இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அப்போ மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 4080 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை முடிக்கிறதா இருந்தது. ஆனால் தற்போதைய திட்ட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 9445 கோடியாக 2 மடங்காக உயர்ந்திருக்குங்க. மெட்ரோ ரயில் பாதை, மேம்பால பாதை, மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொள்ள மொத்தம் 9445 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ட்டு மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. மொத்தம் 13 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுதுங்க. 15.46 கிலோமீட்டருக்கு 13 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. என்னென்ன ஸ்டேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையம், பல்லாவரம், கோதண்டம் நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், திருவிக்கா நகர், தாம்பரம், இரும்புலியூர், பீர்க்கன்கரணை, பெருங்கலுத்தூர், வண்டலூர் ஜூ, கிளாம்பாக்கம் பஸ் நிலையம். இந்த 13 ரயில் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கிட்ட 15.46 கிலோமீட்டரில் மொத்தம் 13 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுதுங்க. முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 1964 கோடி ரூபாயை தமிழக அரசு நேற்று 3/9/2025 ஒதுக்கியிருக்காங்க. த பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒப்புதல் பெற்ற பின் நிலம் கையகப்படுத்துவதற்கு 1816 கோடி ரூபாயும் மீதமுள்ள 112.50 கோடி ரூபாயும் இதர செலவுகளான சாலை பணிகள், மின் இணைப்பு மாற்றுதல், பைப் லைன், சர்வே எடுக்கிறது, நிலம் அடையாளம் கண்டு கையகப்படுத்துவது, புவியியல் தொழில்நுட்ப ஆய்வுகள், பேரிகேட் அமைப்பது, மரங்களை அகற்றி வேறு இடங்களில் நடுவது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது போன்ற பணிகளுக்கு 112.50 கோடி ரூபாயை இதுக்காக தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. இதற்காக நான் டிபிஆர் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் 5 ஆண்டுகளுக்கான காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளானிங்கை இணைச்சு மீண்டும் அனுப்ப போகிறாங்க. சென்னையில் முக்கியமாக இணைக்கிற இந்த ஏர்போர்ட் கிளம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் கிடைச்சிச்சு அப்படின்னா இதற்கான பணிகள் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 திட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது 2028 எல்லா பணிகளும் முடிஞ்சிடுங்க. அதிகபட்சமாக ஏர்போர்ட் டு கிளம்பாக்கம் திட்டம் பார்த்தீங்கன்னா 2029லேருந்து 30க்குள்ளே எல்லா பணிகளும் நிறைவேறிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.